அரசுக்கு சொந்தமான தொலைத்தொடர்பு சேவை நிறுவனம் பிஎஸ்என்எல் கடந்த 3 ஆண்டுகளில் தனது கடனை குறைப்பதில் முன்னேற்றம் அடைந்து பயனர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என தகவல் வெளியாகியுள்ளது. ஜியோ, ஏர்டெல் மற்றும் வோடபோன் போன்ற முக்கிய தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் கட்டண உயர்வை தொடர்ந்து பிஎஸ்என்எல் சேவைக்கு வாடிக்கையாளர்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்து வருகிறது. அதற்கு தகுந்தபடி பிஎஸ்என்எல் நிறுவனமும் குறைந்த விலையில் திட்டங்களை வழங்குகிறது. கடந்த காலங்களில் கழுத்தை நெரிக்கும் வகையில் இருந்த கடன் தொகையை குறைப்பதில் பிஎஸ்என்எல் கடந்த 3 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது. இதுகுறித்து வெளியான அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி கடன் ரூபாய் 40,400 கோடியாக இருந்தது. 2 ஆண்டுகளில் கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி ரூபாய் 23,297 கோடியாக குறைந்துள்ளது. 2005-2006 நிதியாண்டில் ரூபாய் 28,476 கோடி ரூபாய் வருவாய் இலக்கு நிர்ணயித்துள்ளது. கடனை குறைப்பதுடன் பல ஆண்டுகளில் முதல் முறையாக நிறுவனம் அதன் சந்தாதாரர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை கண்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8 லட்சம் புதிய சந்தாதாரர்கள் இணைந்துள்ளனர். 4G மற்றும் 5G சேவைகளை இன்னும் முழுமையாக வெளியிடவில்லை. அக்டோபர் 31ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வரை மொத்தம் 50,708 4G தளங்கள் நிறுவப்பட்டுள்ளன. ஏற்கனவே 41,957 தளங்கள் செயல்படுகின்றன. 5G சேவையை அறிமுகப்படுத்த பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. பிஎஸ்என்எல் மீட்சிக்கு அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளன. இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.